Hi friends, welcome to Jobs Media. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சூப்பர்பான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஜாப்க்கு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷரா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாங்க. ரெண்டு பேர்ல யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், ரிட்டையர்ட் பீப்புள்ஸ் இவங்கள யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க. நீங்க வீட்ல இருந்தே உங்களுக்கு இருக்க ஃப்ரீ டைம்லயே வந்து ஒர்க் பண்ணி earn பண்ண முடியுங்க. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 2 to 3 hours உங்களுக்கு எவ்வளோ டைம் வந்து ஒர்க் பண்ண முடியுமோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி நல்லாவே earn பண்ண முடியும். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கறதுக்குள்ள ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜாப்ஸ் மீடியா சேனலை நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டே டு டே வந்து நிறைய ஜாப் வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஜாபோட வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. அந்த வெப்சைட் லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா டிஷ் டிவிலேருந்து கொடுத்துருக்க ஒரு சூப்பர்பான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே உங்களுக்கு கம்ஃபர்ட் டைமில் ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஜாப் தாங்க இது. இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நாட் ரெக்வயர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க வந்து கேட்கவே இல்லைங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீட் பார்த்தீங்கன்னா லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எனி நீங்கள் சப்போஸ் வேற இங்கே ஏதாவது ஜாப் வந்து ஒர்க் பண்ணியிருந்தா கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே, இல்லை ஃப்ரெஷராக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏர்ன் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யாரெல்லாம் ஒர்க் பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ரிட்டையர்டு பர்சன்ஸ், விஆர்எஸ், ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இவங்க எல்லாமே வந்து அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் என்னன்னா ஹிந்தி இல்லைன்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்பவுண்ட் கால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரீலான்சர் தான். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் வந்து ரிலேட்டட் கால்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாப் தாங்க இது. சப்போஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஏதாவது queries ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னு கேட்டு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாப் தாங்க இது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓன் லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இதெல்லாம் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பெர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆன் பர் கால் பேசிஸ் நீங்கள் வந்து எவ்வளோ கால்ஸ் வந்து அட்டன் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சேலரி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 hours இல்லை 3 hours எவ்வளோ டைம்கால் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு இருக்க ஃப்ரீ டைம்லேயே ஒர்க் பண்ணக்கூடிய ஜாப் தான் இது. நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் வந்து சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 calls இல்லை 20 calls இல்லை 30 calls உங்களுக்கு எவ்வளோ கால்ஸ் அட்டன் பண்ண முடியுமோ அந்த கால்ஸ்க்கு எத்தனை கால்ஸ் அட்டன் பண்ணுறீங்களோ அந்த கால்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பேசிஸில் வந்து உங்களுக்கு வந்து சேலரி ப்ரொவைட் பண்ணுறதை சொல்லியிருக்காங்க. கீ ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் கேர், வாய்ஸ் ப்ராசஸ், கஸ்டமர் சப்போர்ட். ஸோ அதுக்காக வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸலண்டான இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் டீடைல்ஸ் படிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை நவுன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த அப்ளை நவுன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஃப்ரீலான்சர் ஃபார் இன்பவுண்ட் கால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இது டிஷ் டிவிலேருந்து கொடுத்துருக்கிறதுனால இதோட ரெக்வயர்ட் என்னென்ன இது கொடுத்துருக்காங்களோ ஆஸ்ட்ரிக் இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கணுங்க. உங்களோட ஃபுல் நேம் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ப்ரெசன்ட் சிட்டி நேம், உங்கள் சிட்டியை வந்து இங்கே வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி அதை வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லொகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை, டெல்லி, மும்பை, கொல்கட்டா இந்த மாதிரி எங்கே இருக்கீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க Tier 1 இங்கே வந்து ஹைதராபாத், பெங்களூர், நிறைய டெல்லி இது மாதிரி ஆப்ஷன்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. இங்கே இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே கிடையாது, இந்த 2 சிட்டிலையும் நீங்கள் இல்லை அப்படின்னா இங்கே Tier 2 இருக்கு இல்லையா இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஸ்டேட் நேம் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோன் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. வேற ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர் எது இருந்தால் அதையும் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தான் அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களோட ஜெண்டர்
மேல் ஃபீமேல் ரெண்டுது எதுவும் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க, சூஸ் பண்ணிக்கோங்க எதுவும் கரெக்டோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ். நீங்கள் எம்ப்ளாய்ட், ஹவுஸ் ஒய்ஃப், ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஃப்ரெஷர் இதில் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்களா நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், இல்லை ஃப்ரெஷர், இல்லை இப்போ வந்து எங்கேயா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எம்ப்ளாய்டுன்னு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நீங்கள் வந்து 10th 12th முடிச்சிருந்தீங்கன்னா இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து டிப்ளமோ, கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் எது முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஹேவிங் ஓன் டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆஃப் லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் விண்டோ 10 வச்சுருந்தா சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா விண்டோ 10 அபவ்னா இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட CPU ப்ராசஸ் என்னவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ரேமில் வந்து வச்சுருக்கீங்க, 4GB ஆர் 4GB அபவ் எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஹேவிங் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்களா, ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் வந்து 8 இல்லை அதுக்கும் மேலேயா அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. உங்களோட இன்டர்நெட் டைப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ப்ராட்பேண்ட், ரவுட்டர், மொபைல் ஹாட்ஸ்பாட், டாங்கல் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எது வச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. இது 4மே எதுவும் இல்லைன்னா நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஹெட்ஃபோன். உங்களோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா குட் குவாலிட்டி ஹேண்ட்ஸ் ஃப்ரீ ஹெட்செட் ஏதாவது மைக் இருக்குங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட லாங்குவேஜஸ் நோன். எந்தெந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷ், தமிழ் உங்களுக்கு எது வேணுமோ எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சோர்ஸ் ஆஃப் கெட்டிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து யூடியூப்னு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. Do you have prior experience in voice process? இதில் வந்து உங்களுக்கு வேற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் வந்து எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக டைப் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகிடுங்க. ஜாபோட டீட்டெயில்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை வந்து இமெயில் மூலமாக வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் உங்களோட ப்ரொஃபைல் வந்து யார் யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகுதோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் மூலமாக வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுக்க ஒரு லைக் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போட ஒரு மோட்டிவேட்டிவாக இருக்கும். ஸோ வந்து லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் ஜாப் தேடிருந்தாங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.